உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 என்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயணம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சீமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினுடைய ஒரு சிறப்பு. கல்யாணமாக சொன்ன மாதம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாதம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போகிறோம். ஆக ஜூலை மாத பலன்கள் இன்றைக்கு மகர ராசிக்கு மனம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சகல சௌபாக்கியம், சகல சொத்து யோகங்களும் பதவி யோகங்களும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பல வாகன யோகங்கள், நல்ல திருமண யோகங்கள், நல்ல சொத்து யோகங்கள், பல உயர்வுகள், பல செல்வங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம்தான் இந்த மகர ராசிக்கு. ஏனென்றால்
மகரத்திற்கு அதிர்ஷ்ட ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொட்டி தருகின்ற இடத்தில், நல்ல பதவியை தரக்கூடிய இடத்தில், நல்ல வாகன யோகத்தை தரக்கூடிய இடத்தில், நல்ல சொத்துக்களை பெறக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி வருகின்ற ஒரு அமைப்பு. சுக்கிரன் ஆட்சி வருகிற இடம் ஒரு 5ஆம் இடம், சாதாரண இடம் இல்லை. 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி மற்றும் வலிமை அடைந்தால் அத்தனை செல்வங்களையும், அத்தனை புகழ்களையும், அத்தனை சொத்துக்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம், மிக பிரபலமாகக்கூடிய ஒரு இடம். அதாவது எதிரி கூட அப்படி மனைகர் பார்த்து, எவ்வளவு ஒரு எதிரியா இருந்தாலும், ஐயா நான் ஆளவுடைய சாமி, உன் பிரச்சனைக்கே வரல, உன் பக்கமே எட்டி பார்க்கலன்ட்டு ஓடிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம். 5ஆம் இடம் அனைத்திலும் வெற்றி, சொத்துக்கள் வெற்றி, பதவி யோகம், செல்வ யோகம், தன யோகம், பேர் புகழும் பெறுகின்ற அற்புதமான யோகம். மேலும் மகரத்துக்கு தனஸ்தானத்தில் சனி ராகு பலவிதமான நன்மைகள் பெறக்கூடிய இடத்துல, சனி ராகு பொதுவாக 2ஆம் இடத்துல சனி ராகு இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல மூல திரிகோண ஸ்தானத்தில் சனி இருந்து ராகு சனியுடைய கட்டுப்பாட்டில், சனி செய்ய வேண்டிய வேலையை வர ராகு செஞ்சிருவார். அப்போ சனி எங்கே உட்காந்துருக்கா? அவர் சொந்த இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ வியாபாரத்திலும் வருமானத்திலும் முன்னேற்றத்திலையும் செய்கின்ற எந்த விதத்திலும் துன்பங்கள், நமக்கு பிரச்சனைகளே வராது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து குரு பகவான் உங்களுக்கு மகரத்துக்கு, மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யோகம். தொழில் வெற்றி ஸ்தானங்கள், தொழில் வெற்றி, ஒரு கடன்பட்டு தொழில் ஏற்படுத்துவது. நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பேங்க்ல ஏதாவது லோனுன்னு வாங்கி புதிய தொழில் தொடங்கலாம். ஒரு தொழில் தொடங்கக்கூடிய யோகம். அதே நேரத்தில் நல்ல பதவி, அரசாங்கத்தில் உயர் பதவி பெறக்கூடிய யோகம். எனக்கு சூரியனும் குரும் சிவராஜ யோகத்தில் பதவி பெறுகின்ற யோகம், தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சாதனை படைக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம். மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கு கூட எந்த ஒரு திறமையா இருந்தாலும் அந்த திறமை ஒரு போட்டியாக செய்யக்கூடிய ஒரு இடம். தொழில்கள் பல முன்னேற்றம் பெறுகின்ற, பல சாதனைகள் படைக்கக்கூடிய நேரம். சிவராஜ யோகம். மகரத்திற்கு 7ஆம் இடத்தில், 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில், 7ஆம் இடம் என்பது ஷேர் மார்க்கெட். இந்த இதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஈடுபட்டு நல்ல வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த மகரத்துக்கு 8ஆம் இடத்துல 4-11க்குரியவர், 4-11க்குரியவர் செவ்வாய் கேது சேர்ந்து உட்கார்ந்து. 4ஆம் அதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் நடந்தாலும் சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இடம், வீடு, சொந்த பூமி மனை பிரச்சனைகளில், உறவுகளால் ஏதாவது தாய் வழி உறவுகளோ இல்லை தந்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு, இல்லை வேறு இன ஜாதி மக்களால் பூமி இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். வீண் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் ஏதாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்கள் சுகாதாரத்தையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இது ஒன்றும் குறைபாடான ஒரு விஷயம். இது ஒரு ரொம்ப நாள் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு இந்த இது வரை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஜூலை மாதத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். மற்றபடி நல்ல வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சிறப்பு அம்சங்கள்லாம் நல்லா இருக்கு. இந்த ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அதாவது மற்ற கிரகங்கள் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் வெற்றி அடைந்தால் சகலமும் வெற்றி, கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்க? இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் ஒவ்வொருவரின் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அத்தனை பேர் தலையெழுத்தையும் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மன் படைத்த பஞ்சாங்கம் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கலை அப்படின்னா காரணம் அதுதான். ஒன்றும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லை ஜோசியம் நான் தப்பா இருக்கணும். ஆக
நம்மை படைத்த பிரம்மன் எந்த முறையில் பஞ்சாங்கத்தை கணித்திருக்கிறாரோ அந்த பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் எதிர்கால பலனை சொன்னதுன்னு சொன்னபடி நடக்கணும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கு இடமில்லை. புரிஞ்சுட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். மகிழ்ச்சியாக சிறப்பாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.